ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனுன்னே சொல்லலாம். பருப்பு சாதமும் முட்டை வறுவலும் பண்ண போகிறோம். வேக வச்ச முட்டையில் வறுவல் பண்ண போகிறோம். முதல்ல அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு முட்டையும் வேக வச்சிடலாம். அரிசியோட அளவை இப்போ பார்த்துடலாம். இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். நம்ம எப்பயுமே டெய்லி சாப்பாடு பண்ணுவோம் இல்லையா, அதே அரிசி தான். அப்புறம் அதே டம்ளரில் 1/2 டம்ளர் துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். கழுவியாச்சு, தண்ணி ஊற்றிடலாம். ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஊறட்டும். இப்போ முட்டையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். முட்டை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றிடலாம். நான் 5 முட்டை வேக வச்சுக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். முட்டையும் வேகட்டும், அரிசியும் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ணலாம், நம்ம வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் வேகட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுறவங்க கேட்டிருக்க விஷயம் என்னென்னா, தனித்தனியாக ஒவ்வொரு குழம்பு ரெசிபி இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் இந்த நான்வெஜ்ஜு, நண்டு வறுவல், அப்புறம் மட்டன் வறுவல் இதெல்லாம் தனித்தனியாக பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்ம செரின்ஸ் கிச்சன் சொல்லிவிட்டு நமக்கு இன்னொரு சேனல் இருக்கிறதே நீங்கள் எல்லோரும் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலில் போயிட்டு நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிற ரெசிபி குழம்பு தனியாக பார்க்குறதுனா பார்த்துக்கலாம். அதே போல் இந்த நான்வெஜ் ரெசிபி இல்லை பொரியல் இல்லைன்னா ஸ்வீட்டு இந்த மாதிரி நிறைய அதில் போடுவோம். அதையும் நீங்கள் போய் பாருங்கள். கண்டிப்பாக நிறைய பேர் நீங்கள் நம்ம அதில் இருக்க சப்ஸ்கிரைபர் தான் இதுலேயும் இருக்கிறீங்க. உங்களுக்கு என்னன்னு தெரியல, நோட்டிஃபிகேஷன் வருதா வரலையா என்னன்னு தெரியல. அப்படி வரலைன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி நல்லா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அந்த பெல் ஆல் அப்படின்னு சொல்லி இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். நம்ம செரின்ஸ் கிச்சனில் ஸ்வீட் ரெசிபி போட்டிருக்கோம். தனித்தனியாக ஒவ்வொரு ரெசிபியும் குழம்பு, தோசை, இட்லி என்ன வெரைட்டியாக என்னென்ன போட முடியுமோ அதெல்லாம் அதில் போட்டிருக்கோம். கண்டிப்பாக எல்லோரும் அதில் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இந்த மாதிரி நண்டு வறுவல் கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அப்புறம் மீன் வறுவல் கேட்டிருந்தாங்க. தனித்தனியாக ஒவ்வொரு ரெசிபி கேட்குறீங்க இல்லையா, அவங்கெல்லாம் செரின்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ரெசிபியுமே அதில் இருக்கும். நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலில் நம்ம ஒரு காம்போவாக தான் வீடியோ போட்டுட்ருக்கோம். ஒரு ரைஸ் பண்ணால் அதுக்கு பொரியல் பண்ணுவோம், வறுவல் பண்ணுவோம், இந்த மாதிரி தான் பண்ணுவோம். நீங்கள் பார்த்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்காது அப்படின்றதுக்காக தான் நான் இதை உங்ககிட்ட மறுபடியும் சொல்லிக்கிறேன். அதில் போய் பாருங்கள், சரிங்களா? இப்போ நம்ம வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதுங்களும் இதெல்லாம் ஊறிடும் இல்லையா, அதுக்கப்புறமா நம்ம தாளித்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா ஊறிடுச்சு. முட்டையும் வேக வச்சு உரித்து எடுத்தாச்சு. அப்புறம் சாப்பாடு தாளிக்கிறதுக்கு தேவையான வெங்காயம், மிளகாய், பூண்டு பல் எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ தாளித்து விட்டுறலாம். குக்கர் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை. பருப்பு சாதத்துக்கு நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது போல் சின்ன வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா ஒரு 20 to 30 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, பச்சை மிளகாய் 4, உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துடலாம். ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க, அளவுக்கு அதிகமாக தக்காளி வேணாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துருவோம். இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி சேர்த்தோம் இல்லையா, அதுக்கு நம்ம 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 2 தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அரிசியும் பருப்பையும் சேர்த்துடலாம். நம்ம கரெக்டாக 1 டம்ளர் அரிசிக்கு தகுந்தா போல் தான் நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். 1/2 டம்ளர் பருப்பு போட்டிருக்கோம். அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும் அப்படின்லாம் ஊற்றுனீங்கன்னா குழஞ்சி போயிடும். அதனால சாதம் உதிரி உதிரியாக வராது. இந்த பருப்பு சாதம் உதிரி உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் சொல்கிறேன். நம்ம இதுக்கு கூட நீங்கள் இந்த சாம்பார் சாதம்லாம் செய்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா வேணால் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியாக இருந்தால் தான் இந்த சாதம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி போதும். தேவையான உப்பு, லைட்டாக ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டுக்கலாம். உப்பு போட்டு கலந்து விட்டாச்சு. சும்மா மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததுமே கிண்டி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுடலாம்.
குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு. 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வெரைட்டி ரைஸ்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, குக்கரில் பண்ணுறோம்னா 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கிட்டால் போதும். முட்டை வந்து வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அதே வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, துருவலாம் வேணாம், கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப குட்டியாலாம் வேணாம், ஓரளவுக்கு நம்ம கையில் எடுத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டையும் கட் பண்ணி வச்சுட்டோம் கரெக்டாக. விசிலும் 2 வந்துருச்சு. இப்போ இதை இறக்கி வச்சுட்டு நம்ம முட்டையை வறுத்து எடுத்துக்கலாம். முட்டை வறுவல் பண்ணிடலாம். எண்ணெய், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அதே போல் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், தேவையான உப்பு போட்டு இதை கலந்து விட்டுருங்க. ரொம்ப எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது, ஏன்னா ரொம்ப கரிஞ்சு போயிடும் இல்லையா, அதனால் லைட்டாக போட்டு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் வெதுப்பாக சூடானதுமே இந்த மாதிரி போட்டு கலந்துக்கோங்க. கலந்துட்டு இப்போ இதில் முட்டையை சேர்த்துருவோம். இதை போட்டு நல்லா கலந்துலாம். உப்பு எல்லாமே நம்ம இதில் போட்டோம் இல்லையா, இது நல்லா அந்த மசாலோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். அந்த முட்டையில் இருக்க மஞ்சக்கரு வந்து ரொம்ப கசகசன்னு ஆகாத அளவுக்கு லைட்டாக இப்படி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 3 நிமிஷத்துக்கு இது போல் வறுத்து விட்டுக்கோங்க. நீங்கள் நினைப்பீங்க, ஏன் இப்படி முழுசாகவே போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாமே அப்படின்னு யோசிப்பீங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு இந்த மாதிரி மசாலா நம்ம வறுக்கிறப்போ அந்த முட்டையை எடுத்து சாப்பிட்றப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படியே. அதே போல் ரொம்ப நல்லா அந்த உப்பு காரம் எல்லாம் பிடிச்சி அது உள்ளேயெல்லாம் உப்பு காரம் பிடிச்ச மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதனால் நல்லாயிருக்கும். முட்டையிலேயே நிறைய விதமான வறுவல் பண்ணலாம், அதில் இப்படியும் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இதை நான் செஞ்சுருக்கேன் சைடிஷாக. நம்ம வீட்டில் நான் இந்த மாதிரி பருப்பு சாதம் வெரைட்டி ரைஸ் எதுனா இந்த மாதிரி பண்ணினேன்னா இந்த மாதிரி முட்டை வறுவல் பண்ணுவோம், ரொம்ப அருமையாக இருக்கும். சரி, உங்களுக்கு இதை சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி இதை செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக, ரொம்ப நேரம்லாம் கிளற தேவையில்லை, ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா 3 நிமிஷம் அவ்வளோதான். இதில் கருவேப்பிலையோ மல்லித்தலையோ எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. அதே போல் இந்த மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், மிளகுத்தூள் எல்லாம் போடுறோம் பார்த்திங்களா, அதுக்கெல்லாம் பதில் நம்ம வீட்டில் இன்ஸ்டன்ட் மசாலா வாங்கி வச்சுருப்போம் பார்த்திங்களா, நம்ம இது மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். அதே போல் கருவேப்பிலை மல்லித்தலை போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதை கூட நீங்கள் இதுக்கு மேலே தூவிக்கலாம். சூப்பரான ஒரு முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக அப்படியே கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள். சூப்பராக பார்த்திங்கன்னா பருப்பு சாதமும் முட்டை வறுவலும் ரெடி ஆயிருச்சு. ஒரு சிம்பிளான லஞ்ச் ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பருப்பு சாதமும் இந்த மாதிரி ஒரு முட்டை வறுவலும் பண்ணிக்கோங்க. முட்டை வறுவலுக்கு பதில் நீங்கள் உருளைக்கிழங்கு வறுவல், மற்றபடி வாழைக்காய் வறுவல், இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு வறுவல் பண்ணிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ரைஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப ருசியாகவும் இருக்கும். செய்ய தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த மாதிரியான ஒரு ரைஸ் தான் இது. இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம சாப்பிட போகலாம்.